ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான பழந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது புளி தாங்க. நம்ம புளி ஒரு பெரிய பசுமை மாறா மரத்தின் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுடைய பழங்க. இதில் அறுசுவையில் இருசுவை இருக்குது. இதன் மகத்துவம் தெரியல, புளி எதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னு தெரியாமே நாங்கள் அந்த காலத்தில் ரோட்டோரத்தில் ஸ்கூலுக்கு போகிறப்ப புளிய மரம் நிறைய இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் மாறிப்போச்சு. மரம் எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் இருக்குது. ரோட்டோரத்தில் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. நாங்கள் ஊருக்கு திருவண்ணாமலை போகிறப்ப 2 சைடும் புளிய மரம் இருக்கும். அவ்வளோ புளியம்பழம் இருக்கும். புளிய மரத்தில் இருக்க அந்த ஒரு இலை கூட அவ்வளோ புளிப்பாக நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பராக இருக்கும். இந்த புளியம்பழம் அந்த செங்காயாக சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ இருக்க தலைமுறை பசங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு, இப்படி ஒரு மரம் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நமக்கு இந்திய சமையலில் ஒரு பாரம்பரியமான சுவையூட்டிங்க. இந்த புளியில் டார்டாரிக் அமிலம் நிறைஞ்சிருக்கு, மெக்னீஷியம் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது. ஆனாலும் அளவோடு தாங்க பயன்படுத்தணும். எல்லாமே அளவோடு பயன்படுத்தினா மருந்து, அதிகமாக பயன்படுத்தினா மருந்தே விஷமாக மாறிடும். ஆனால் நம்ம தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தணும். சில பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே இந்த புளிப்பு சுவை தாங்க பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் புளியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு. ஆரம்ப காலத்தில் அம்மா தான் எனக்கு ஒரு 10-15 கிலோ கிட்ட வாங்கி பானையில் போட்டு உப்பு போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், நல்லா நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதோட உப்பு தண்ணி கொஞ்சம் விட்டு அந்த புளியை நல்லா நமக்கு சமைக்க ஏதுவாக கொடுக்குங்க. அதனால தான் நானும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு சட்டியில் மண் சட்டியில் மூடி வச்சேங்க. பாருங்கள், இதை க்ளீன் பண்ணுறது முதல்லாம் நம்ம அரியாமனையில் கீழே உட்காந்து அழகாக கட் பண்ணுவோம். சம்மர் வந்துட்டாலே பசங்களுக்கெல்லாம் விளையாட்டுலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம இயல்பான வாழ்க்கையோடு தொடர்ந்து செய்துட்ருந்தோம். இது மறந்து போயிடக்கூடாதுன்னு இப்படிலாம் இருக்கும், இப்படியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும்னு ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு. அதனால் ஒரு 5 கிலோ தம்பிக்கிட்ட சொல்லி, இது நகரத்துலலாம் கிடைக்கல, பட்டு விற்கிறது கூட நமக்கு தெரியல, வண்டியில் விற்பாங்க. ஆனால் கிராமத்தில் இது ரெகுலராக கிடைக்கிது. அதனால் அங்கேருந்து நான் வாங்கின்னு வர சொன்னேன். அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட உபயோகத்தையும் நான் அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன். இதில் இருக்க கொட்டையை கூட தூக்கி போடக்கூடாது. அந்த கொட்டையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதுவும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அதுக்காக தான் இவ்வளோ பக்குவமாக அதை க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். இந்த நாரெல்லாம் தூக்கி போட வேணாம். நாங்கள் அந்த காலத்தில் அதெல்லாம் நசுக்கி பாத்திரம்லாம் தேய்ப்போம். ரொம்ப பளபளன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு சபீனா, பிராசோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நாரும் செங்கல்லும் வச்சு தான் நாங்கள் பாத்திரம்லாம் தேய்ப்போம். அதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதை நல்லா அந்த கத்தியால் அழகாக அந்த தோலெல்லாம் சீவிட்டு அதில் இருக்க புளியங்கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேங்க. இதே போல் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பழக்கம் இருந்தால் அரியாமனையில் அரியலாம். இப்போ யாருக்கும் அரியாமனையில் அரியிற பழக்கமே அறியாமலே போயிடுச்சு. இன்க்ளூடிங் எனக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இது கத்தியால் எடுக்கிறப்ப ஈஸியாக இருந்தது. நிறைய செய்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம அருவாமனையில் அரிஞ்சு பழகலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது எல்லாமே யூஸ் பண்ணாமல் துருப்பிடிச்சு போயிருக்கு. அதனால தான் கத்தியை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ஆனால் கொஞ்சம் நீட்டாக அழகாக எடுத்து சுத்தம் பண்ணிட்டேன். 5 கிலோ புளியும் அழகாக எடுத்து சுத்தம் பண்ணி கல் உப்பு போட்டு இதை சாஃப்டாக மூடி ப்ரிசர்வ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லாவே எங்கள் பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அவங்களும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க புளி சமையலோடு சரின்னு நினச்சாங்க. அது சாப்பிட்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம வருங்காலத்தில் பசங்களுக்கு இதெல்லாம் இதுக்காக பயன்படுது. இந்த புளிப்பு சுவை நம்ம இதை பாதுகாத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். ஆனால் இது போல் கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தான் இது. நல்லா அந்த நாரை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன், புளியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன், அந்த கொட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
கொட்டையை தனியாக வறுத்து அதை நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக எடுத்து சுத்தம் பண்ணிக்கிறோம். நமக்கு சமையலில் புளிப்பு சுவை ரொம்பவே, ரசம், காரக்குழம்பு, மீன் குழம்புனா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக போட்டால் இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்தால் தான் நம்மளோட குழம்பு சுவையாக இருக்கும். எந்த குழம்பு, ஒரு துவையல் அரைச்சாலும் இந்த புளி ரொம்ப தேவைப்படுது. இதில் இருக்க இந்த அமிலத்தன்மையால் நமக்கு அந்த பொருள் கெட்டு போகாது. நம்ம அறுசுவையும் சாப்பிட்டு பழகினவங்க புளிப்பு சுவை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னா கொஞ்சமாக குறைச்சிக்குவாங்க. முதல்லாம் தக்காளிலாம் இவ்வளோ பயன்படுத்த மாட்டாங்க. புளி தான் எல்லாத்துக்குமே, துவையல், சட்னி, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் மேல் புளி ஊற்றாமல் சமைக்கவே மாட்டாங்க. சில பேர் இப்போ புளியே இல்லாமல் சமைக்கிறாங்க. பட் அது அவங்களோட ஹெல்த்தை பொறுத்து அவேர்னஸ்க்காக சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த புளியை சேர்த்து சமைச்சிங்கன்னா அதில் இருக்க சுவை ரொம்ப அல்லாதிதாங்க. நம்ம இந்த அறுசுவையில் ஒன்றான புளியை பற்றி தாங்க பார்த்தோம். இது நிறைய வளர்க்குறது இல்லை, சாலையோரத்தில் தான் இருக்கும். புளியந்தோப்புகள்லாம் இருந்தது. இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டதால் இதோட மதிப்பும் அதிகமாகிடுச்சு. நிறைய பேருக்கு இது என்ன மரம் அப்படின்னு கூட இப்போ குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. இதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் இதை வாங்கி நான் கட் பண்ணி இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணிதுன்னு ஃப்யூச்சரில் பசங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வேறு யாரும் இல்லைனாலும் நம்ம சந்ததிகள் கூட இதை தெரிஞ்சுக்கட்டும். இதை எப்படி க்ளீன் பண்ணணும், இதை எப்படி பாதுகாக்கணும்னு நாங்கள் இதனோடே வளர்ந்தோம். எங்கள் கல்ச்சரில் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேலை, ரெகுலர். இது பெரிய பெரிய பானையில் போட்டு எடுத்து வச்சுப்போம். அப்பப்போ பேக்கெட்லலாம் வாங்குறதில்ல. வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி இந்த புளியங்கொட்டையை வறுத்து நல்லா இடித்து உப்புலாம் போட்டு சாப்பிடுவோம். இந்த நாரெல்லாம் பாத்திரம் விளக்குவோம். எல்லாமே பயன்படுங்க புளிய மரத்தில் இருக்கிறத. இந்த பயன்பாட்டை கருதி தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதே போல் நீங்களும் விருப்பப்பட்டால் தெரிஞ்சவங்க மூலமாக இந்த புளியை வாங்கி கட் பண்ணி நல்லா கட் பண்ணுறப்பயே கொஞ்சம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த டேஸ்ட்டு. புளியின் பயனை பாருங்கள், எவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஏதோ நம்ம சமைக்கிறோம் அப்படியே ஒரு நாள் எடுத்து போடுறோன்னு இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் அதை நன்மைகள் கருதி நம்ம பயன்படுத்துகிறப்ப அதோட வேல்யூ கூடுது. பார்க்குறதுக்கு நம்மளே செய்து வைக்கிறப்ப அதில் இருக்கிற அந்த மேல் தோல் எல்லாம் இல்லாமல் அதை சுத்தமாக அழகாக நல்லா ஏர்டைட் மூடியில் வச்சு அதை எடுத்து சமைக்கிறப்ப நம்ம திட்டமாக கொஞ்சமாக சேர்த்து சமைங்க. பாருங்கள், புளி எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ பலன் இருக்குது. நம்ம டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம், பொருள் கெட்டு போகாத போடுறோம் அப்படின்னு நினச்சி சமைச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி இதே போல் நீங்களே சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.